நார்மலா நாட்டுல டாக்ஸ் அதிகம் ஆனா என்ன நடக்கும்? மக்கள் நாடு டெவலப் ஆகும். சிரிங்க சிரிங்க சிரிச்சுக்கிட்டே இருங்க. Good joke. Thank you. But I don't like jokes. Why? No more jokes. Just kidding, man. Chill. வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, அதை நான் சொல்றேன். இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, அதான் பார்க்க போறோம். தமிழ் சினிமால ஒரு கிளாஸான ஒரு கொடூரமான ஒரு ஈவில் வில்லன் சொல்லிட்டு நம்ம யோசிச்சாலே நமக்கு ஞாபகம் வர்றது யாருன்னா தனி ஒருவன் சித்தார்த் அபிமன்யு தான். ஹீரோ வந்து ஒரு சின்ன சின்ன கிரிமினல்ஸ் வந்து ஏதோ பிடிக்கிறாரு. அந்த கிரிமினல்ஸ் வந்து ஒரு பெரிய 5 தலைகளுக்கு கூட கனெக்ட் ஆகிருக்கும். இந்த 5 பேர்ல ஒரு ஆளை தனக்கான எதிரியா ஆக்கணும்னு நினைப்பான். ஆனா மேட்டர் என்னன்னா, இந்த 5 பேரையும் கண்ட்ரோல் பண்றது ஒருத்தன் தான். அப்பவுமே தெரிஞ்சிடும் எவ்வளவு பெரிய ஆளு, எவ்வளவு பெரிய ஈவில் அப்படின்னு தெரிஞ்சிடும். சித்தார்த் அபிமன்யு வந்து ஒரு கோட்டட் வில்லன். இப்படி ஒரு வில்லன் கேரக்டர் இனி நம்ம எப்ப வாழ்க்கையில பார்க்க போறோம்னு தெரியல. இனிமேல் மோகன் ராஜாவே நினைச்சாலும் அதை திருப்பி ரீக்ரியேட் பண்ண முடியாது. பார்ப்போம். நான் வந்து தனி ஒருவன் 2க்கு வேண்டி ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். தனி ஒருவன் 2ஓட டைட்டில் டீசர் எல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்து நான் ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நாம வந்து ஏகப்பட்ட படங்கள் பாக்குறோம். மேக்ஸிமம் தமிழ் சினிமால அந்த வில்லன் ஹீரோக்குள்ள கேட் அண்ட் மவுஸ் கேம் எல்லாம் அதிகமா காட்டுவாங்க. நமக்கு அது வந்து சலிச்சு போச்சுன்னே சொல்லலாம். இந்த கதை எப்ப இன்ட்ரெஸ்டிங்கா ஆகும்னா, அந்த வில்லனோட பவர் அதிகமாக கதையும் நல்லா இருக்கும். எங்களுக்கு வந்து ஹீரோ ஜெயிச்சு பார்த்து பழகிருச்சு. அதுக்காக வில்லன் வந்து ஓடி வந்து ஃபேமிலியை கொல்லணும் அந்த மாதிரி இல்ல. இன்னொரு நான் எக்ஸாம்பிள் சொல்லுவேன்னா, இரும்புத்துறை அர்ஜுன் கேரக்டர். இந்த மாதிரி வில்லன் கேரக்டர்ஸ் வந்து தனியா தெரியறதுக்கு வந்து இன்னொரு ரீசன், அவங்க வந்து பியூர் ஈவிலா இருப்பாங்க. கேரக்டரை இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது இவன் எவ்வளவு கொடூரமானவன், ஈவு இறக்கம் இல்லாதவன் காட்டிடுவாங்க 2 கேரக்டர்ஸுமே. இதுல அர்ஜுனும் அப்படிதான். பணத்துக்கு வேண்டி என்ன வேணாலும் பண்ணுவாரு, யார வேணாலும் கொள்ளுவாரு அப்படின்னு நம்ம மைண்ட்ல வந்து பதிச்சிருவாங்க. இவனுக்கு அகேன்ஸ்டா ஒரு ஆர்மி ஆபீசர் வராரு. விஷால் இவனை பிடிச்சிடலாம் நினைக்கும் போது விஷால் கிட்ட இருந்து எல்லாத்தையுமே புடிங்கிடுவாரு. இப்படி ஒருத்தனா விஷால் எப்போடா தோக்கடிக்க போறாரு, அதுவே ஒரு கியூரியாசிட்டியை உண்டாக்கும். எனக்கு வந்து விஷால் நடிச்சதுல வந்து ஒரு ஃபேவரட் படம் என்னன்னா இரும்புத்துறை. அதே மாதிரி ஜெயம் ரவி நடிச்சதுல என்னோட ஃபேவரட்டான ஒரு படம் வந்து தனி ஒருவன். இது ரெண்டுலயுமே எனக்கு வந்து பிடிச்சது என்னன்னா, அதுல வர வில்லன் கேரக்டர் ஒரு ஸ்ட்ராங்கான ஈவிலான வில்லன் கேரக்டர் எப்படி இருக்கணும்ங்கிறதுக்கு இவங்க எல்லாம் எக்ஸாம்பிள். இப்படி வில்லனா பார்த்தவரை வந்து லியோல கூட்டி வந்து டம்மி பீஸ் ஆகிட்டானுங்க ஃப்ரெண்ட்ஸ். அது ரொம்ப எனக்கு கஷ்டமா போச்சு. ஓகே, அடுத்து நம்ம பார்க்க போற வில்லன் கேரக்டர் என்னன்னா, பிரகாஷ் ராஜ் நடிச்ச படங்கள். நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, முத்துப்பாண்டி கோட்டட் கேரக்டர். ஆனா நான் இது சொல்ல போறது இல்ல. முத்துப்பாண்டி மட்டும் இல்ல ஃப்ரெண்ட்ஸ், சிங்கம் 3ல வர மகிழ் வாகனம் கோழி முட்டை போடும் போதுதான் முட்டையை எடுக்கணும், அதை விட்டுட்டு கோழி முட்டை போடுன்னு சொல்லிட்டு விரல விட்டுக்கிட்டுனா கோழி செத்துரும். அப்புறம் வந்து வேங்கையில வர வில்லன் கேரக்டர். அப்புறம் வந்து எல்லாருக்குமே பிடிச்ச ரொமான்டிக் கேரக்டர் முத்துப்பாண்டி. அந்த மனுஷனால வில்லத்தனம் பண்ணிட்டே சிரிக்க வைக்கவும் முடியும், சிரிச்சும் வில்லத்தனம் பண்ணவும் முடியும். வசூல் ராஜா MBBS. ஆனா அந்த மனுஷனை தெலுங்கு சைடு கூட்டிட்டு போய் ஒரே மாதிரி கேரக்டரை பண்ண வச்சு அந்த மனுஷனை பார்க்க முடியல ஃப்ரெண்ட்ஸ். இப்ப நம்ம வந்து முத்துப்பாண்டிய பத்தி பேசுறதால தமிழ் சினிமால இருக்க ஒரு பெரிய டிபேட், கில்லி படத்துல வில்ல முத்துப்பாண்டியா இல்ல வந்து விஜயோட கேரக்டர் பேர் என்ன, சரவணன் இல்ல என்ன பேர் அது, ஐயோ மறந்து போச்சுடா. கில்லி படத்துல வந்து வில்லன் வந்து முத்துப்பாண்டியா இல்ல வந்து விஜயா அப்படிங்கிற டிபேட் இங்க ஓடிட்டே இருக்கு. இன்ஸ்டாகிராம்லயும் வில்லனை கேட்டா கில்லி விஜய்ன்னு சொல்லிட்டு நிறைய பேர் ரிப்ளை பண்ணிருந்தீங்க. உண்மையை சொல்ல போனா விஜய் வந்து அந்த படத்துல வில்லன் இல்ல ஃப்ரெண்ட், ஒரு ஆன்டி ஹீரோ. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தையும் நான் வந்து இந்த நேரத்துல சொல்லணும் ஃப்ரெண்ட். நிறைய பேருக்கு வந்து முத்துப்பாண்டியோட காதலோட இது மதிப்பு என்ன, எவ்வளவு பெரிய காதலர் அதெல்லாம் தெரியும். ஆனா அவருக்கு போட்டி போட ஒரு ஆள் இருக்காரு ஃப்ரெண்ட். அது யாருன்னா தெலுங்கு முத்துப்பாண்டி. முத்துப்பாண்டிக்கு போட்டி முத்துப்பாண்டி தாண்டி. அதாவது தெலுங்கு முத்துப்பாண்டி வந்து எந்த அளவுக்கு வந்து காதல்ல ஈடுபாடு உடையவர்னா, அதாவது இந்த ஹீரோ கேரக்டர் வந்து தனலட்சுமியை இழுத்துட்டு போயிடும். அப்போ வந்து விஜய் வந்து போகும்போது முத்துப்பாண்டிய வந்து சாக்கடையில தள்ளி விட்டுருவாரு. இதே மாதிரிதான் வந்து தெலுங்கு முத்துப்பாண்டிக்கு நடக்கும். ஆனா தெலுங்கு முத்துப்பாண்டி என்ன பண்ணுவாருன்னா, நான் காதல்ல ஜெயிக்கிற வரைக்கும் எங்க சகுதியை வந்து கிளீனே பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அப்படியே இருப்பாரு. இது மட்டும் இல்ல, தனலட்சுமியோட உருவ சிலைய செஞ்சு வீட்டுல டெய்லி பூஜை பண்ணுவாரு. இப்போ சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ், தமிழ் முத்துப்பாண்டி பெருசா தெலுங்கு முத்துப்பாண்டி பெருசா? இந்த வெட்டு புலியா இல்ல அந்த செத்த எலியா, பாலா சரக்கா?
இப்ப நம்ம வந்து கில்லி பட வில்லன் விஜயை பத்தி பேசுறதுனால விஜய் வில்லனா நடிச்ச மத்த படங்களை பத்தி பேசுறோம். ரீசெண்டா வந்து விஜய் வில்லனா நடிச்ச படம் என்னன்னா கோட். அது ஒரு உருப்படாத கழுதை. நம்ம அதுக்கு முன்னாடி போவோம். அதுக்கு முன்னாடி போனோம்னா அழகிய தமிழ் மகன்ல வர பிரசாந்த் கேரக்டர், அதுல வர வில்லன் விஜய் கேரக்டர் நல்லா இருக்கு. ஏன்னா அவன் வில்லன். நான் குரு பேசுறேன், நானும் குரு தாண்டா பேசுறேன். அவனுக்கு தேவை பணம், அதுக்காக என்ன வேணாலும் பண்ணுவான். இதே மாதிரி அஜித் வில்லனா நடிச்ச படங்களை பார்த்துருவோம். மங்காத்தால அஜித் வந்து வில்லன். அங்க வந்து எல்லாருமே வில்லன் தான். ஆனா விநாயகம் கேரக்டர் வந்து அவங்களை விட ஒரு கொடூரமான வில்லன், ஈவு இறக்கம் இல்லாத ஒரு வில்லன். பணத்துக்கு வேண்டி என்ன வேணாலும் பண்ணுவான். அதுக்கு முன்னாடி காட்ஃபாதர் எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் அந்த வில்லன் அஜித் வந்து வில்லனா மாறுறதுக்கும் அவன் இந்த விஷயத்தெல்லாம் பண்றதுக்கும் ஒரு நியாயமான காரணம் இருக்கும். அவங்க அம்மாவுக்காக பழி வாங்குறதுக்கு வேண்டி இப்படி ஒரு வில்லன் டிரான்ஸ்பர்மேஷன் நடக்கும். இதுவே வாதி எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் ஆரம்பத்துல அவ்வளவு கியூட்டாகவும் பாசிட்டிவிட்டியுமா இருந்த கேரக்டர் வந்து ஒரு பொறாமையினால தனக்கு தான் எப்பவுமே பெட்டரான ஒண்ணு கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு கேரக்டர். அவனோட தம்பிக்கு வந்து இப்படி ஒரு பொண்டாட்டி அமைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பொறாமையில வந்து அதை குடுங்க நினைப்பான். அவன் ஈவில் நல்லா இருக்கும். அவன் பண்றதெல்லாம் பார்க்கும்போது அடிங்கடா, அவனை வெட்டுங்கடா, கொல்லுங்கடா அப்படின்னு தோணும். கிளைமேக்ஸ்ல வந்து அந்த தம்பி கேரக்டருக்கு வந்து உண்மை தெரிஞ்ச பிறகுதான் நமக்கு நிம்மதியா இருக்கும். ஏன் இந்த வில்லன் கேரக்டர்ஸ் எல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு? அவனுக்கு ஒரு மோட்டிவ் இருக்கும். அவன் வில்லனா மாறதுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு லாஜிக் இருக்கும். ஆனா இத நீங்க கோட் படத்துல எடுத்துக்கிட்டீங்கன்னா அவன் வில்லன் இல்லடா, ஒரு தற்குறி. அதுல வந்து ஸ்பைன்னு சொல்லிட்டு சுத்துறவனுங்களே தற்குறியா தான் இருப்பானுங்க. அப்புறம் வில்லன் எப்படிதான் இருப்பான், அப்படிதான் இருப்பான். அப்புறம் எனக்கு பிடிச்ச வில்லன் கேரக்டர் என்னன்னா பிரம்மயுகா. அந்த மனுஷன் இந்த வயசுல சூஸ் பண்ற கேரக்டர்ஸ் அதிகமான படம் நடிக்கிறாரு. எல்லாமே நல்லா இருக்கு. கண்ணூர் ஸ்குவாடு, டர்போ, பிரம்மயுகா, காதல், அதாவது பீஷ்மா அப்படின்னு ஒரு படம் வரும். எல்லாமே நல்லா இருக்கு. அந்த மனுஷனுக்கெல்லாம் அந்த மனுஷனுக்கெல்லாம் அந்த மனுஷனுக்கெல்லாம் வந்து ஆஸ்கர் கொடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த ட்ரெய்லர் பாத்தீங்கன்னா தெரியல, அந்த ட்ரெய்லரோட எண்ட்ல அப்படின்னு சிரிப்பாரு ஃப்ரெண்ட்ஸ். நான் ட்ரெய்லர் பார்த்தே பயந்துட்டேன். அடுத்து எனக்கு பிடிச்ச கார்ட்டூன் வில்லன் கேரக்டர்ஸ் வந்து நான் சொல்லியிருக்கேன். லூஃபன் ஸ்மித் ஃப்ரம் பினியஸ் அண்ட் கிளப். மோஸ்ட் பவர்ஃபுல், நாலேஜபிள், ஈவில் சயின்டிஸ்ட். ஆனா ஒரு மிஷின் கூட சக்சஸ் ஆகல. அடுத்து வந்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர் என்னன்னா கிருமாடா ஃப்ரம் சோட்டா பீம். சோட்டா பீம் வந்து எனக்கு சுத்தமா பிடிக்காத ஒரு கார்ட்டூன். சாரி கிருமாடா, எனக்கு உன்னை பிடிச்சாலும் இதை நான் சொல்லிதான் ஆகணும். எனக்கு வந்து அவனுங்களை சுத்தமா பிடிக்காட்டாலும் கிருமாடா என்ன பயம் உறுத்தி இருக்கான் அந்த பிஜிஎம்மோட கிருமாடா. அடுத்து எனக்கு வந்து ரிப்ளை வந்த ஒரு கேரக்டர் என்னன்னா என்னை அறிந்தால் விக்டர் கேரக்டர். பீக் வில்லன், பீக் ஹீரோ, பீக் டைரக்டர், பீக் சினிமா. அந்த படத்துக்கு அப்புறம் வந்து அஜித்துக்கும் டவுன்ஃபால், ஜிவிஎம்முக்கும் டவுன்ஃபால். கடைசியா வந்து நிறைய பேர் வந்து அஜித்தோட நல்ல படம் வந்து இது மங்காத்தா தான் அப்படின்னு சொல்லுவானுங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னை அறிந்தார். ஓகே, அடுத்தது நிறைய பேர் சொல்லியிருந்த ரிப்ளை என்னன்னா பவானி. எனக்கு வந்து லோகேஷ் கனகராஜ் படங்கள்லயே வந்து பிடிச்ச முக்கியமான 2 கேரக்டர்ஸ் என்னன்னா ஜேடியும் பவானியும். அப்புறம் வந்து நிறைய அனிமி கேரக்டர்ஸ் எல்லாம் சொல்லியிருந்தீங்க, அது எனக்கு தெரியல. அப்புறம் வந்து நிறைய பேர் வந்து சொன்னது வந்து நீலாம்பரி கேரக்டர் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. எஸ், எனக்கு வந்து தமிழ் சினிமால ஏன் வந்து வில்லி கேரக்டர்ஸ் வச்சு அவ்வளவு படங்கள் வரல, கரெக்டான ரைட்டிங்கோட வரலன்னு ஒரு கேள்வி. ஏன்னா அது அப்படி பண்ண முடியுங்கிறத வந்து நிரூபிச்சு காட்டுறது வந்து தான் படைப்பா படம். ஆனா ஏன் அப்படி வரலன்னு எனக்கு ஒரு கேள்வி. உனக்கு இதை விட பெட்டரான வில்லன் கேரக்டர்ஸ் தெரியுமா? இதை விட பெரிய பெரிய வில்லன்களே எனக்கு தெரியும். அவனெல்லாம் பத்தி சொன்னா நீ பயந்துருவடா. பயப்படுற அளவுக்கு யாரு? அவன் ரொம்ப கொடூரமானவன். இன்ஃபேக்ட் அவனாலதான் உன் வாழ்க்கை, என் வாழ்க்கை, அவங்க வாழ்க்கை, எல்லாரோட வாழ்க்கையும் நாசமா போயிட்டு இருக்குடா. சொல்ற யார் அவன்? அங்க பாரு,